முச்சி விட்டாங்க நம்மள. இனிமே எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ டிஷர்ட் மாத்திரியே வந்துட்டேன். ஐயோப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது மக்களே. பிளே ஆஃப் உள்ளே போக முடியாது. இனிமே நக்கலா பேச முடியாது. லாலிபாப் சப்புன்னு நம்மள சப்போட்டாங்க மக்களே. என்ன மக்களே பண்றது? நம்ம டூபை பரவாயில்ல மக்களே, நம்மள காப்பாத்தினாரு மக்களே. என்ன ஆயிடுச்சு தெரியவே இல்லை மக்களே. இந்த மாதிரி நமக்கு சிஎஸ்கேக்கு இந்த சீசன் மட்டும் தான் ரொம்ப மொக்கையா ஆயிட்டோம். நம்ம தலையாசை சரியா ஆடல. ஏன் ஆடல? இது வரைக்கும் இது மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ட்ரோல்ஸ் இது மாதிரி வந்ததே இல்லை. சிஎஸ்கேனா ஓட விடுவாங்க மக்களே. அப்படி பயப்படுவாங்க சிஎஸ்கே பார்த்து. அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தான ஒரு டீம். ஏன் இந்த வாட்டி யாருமே ஆடல? கோச்சிங் சரியில்லையா என்னன்னு தெரியல. ஆனா மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்களே, ஒரு நிமிஷம் டிஷர்ட் போட்டு மாத்திட்டு வரேன். மும்பை இந்தியன்ஸ் எங்க இந்த ரோஹித் சர்மா ஆடல சொன்னீங்க. இந்த வாட்டி ஸ்கையும் ரோஹித் சர்மா நின்று ஓட விடுறாங்க. ரிவெஞ்ச் மேட்ச் வேற லெவல்ல போச்சு மக்களே. நீ நிறைய பேர் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம், கால்குலேட்டர் எல்லாம் வாங்கி இந்த ஸ்கோர் போட்டு இந்த ஸ்கோர் போட்டு பிளே ஆஃப் உள்ள போயிடுவோம் பார்த்துருப்போம். ஆனா ஒண்ணுமே இல்ல மக்களே. மும்பை இந்தியன்ஸ் ஓட விட்டாங்க மக்களே. இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸா ஆர்சிபியா யாருன்னு தெரியல. நிறைய பேர் என்ன பச்சோந்தி, நிறைய பேர் இந்த டீம் சப்போர்ட் பண்ற அந்த டீம் சப்போர்ட் பண்ற சொல்றீங்க. நான் ஐபிஎல் ஃபேன் இல்ல மக்களே, கிரிக்கெட் ஃபேன். என் பொழப்பு என்ன பண்றது, கண்டென்ட் கொடுக்கறது தான் என் பொழப்பு. ஒருத்தருக்கு ஒரு ஃபேன் இருப்பாங்களே. சோ என் வீடியோ பார்க்கும்போது ஒரு ஃபேனுக்கும் பிடிச்சிருக்கோம்ல, அதுதான். நீங்க என்ன திட்டுக்கோ, ஜாலியா நான் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். நன்றி வணக்கம்.